இந்த போலி பாபா கூட வந்த மத்த கூட்டாளிகளையும் நாங்க சிறைப்பிடிச்சிட்டோம் தற்காலிக மகாராஜா. இன்னும் சொல்ல போனா இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவனோட எந்த சக்தியும் செயல்படாது. என்ன இப்போ உன்னோட பார்வைக்கு எல்லாமே தெள்ள தெளிவா தெரியுதா துஷ்டனே? இவனை இழுத்துக்கிட்டு போய் இருட்டு சிறையில பூட்டி வைங்க. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன். இவனுக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்ததுக்கு அப்புறம் இவனை மாதிரி இருக்கிற தேச துரோகி நம்ம விஜயநகரத்துக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். இழுத்துக்கிட்டு போங்க. வாழ்த்துக்கள் தற்காலிக மகாராஜா. நீங்க உங்க கடமையை சரிவர செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதவிக்கு கௌரவத்தை ஏற்படுத்திருக்கீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்மளோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் உங்களோட கடமை உணர்ச்சியை பார்த்து கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. உண்மைதான் குருஜி, இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது. நீங்க மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கீங்க. உண்மைதான் குருஜி, உண்மைதான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிறைவேற்றி இருக்கீங்க. இந்த அதிசயத்தை நான் செய்யல, பண்டிதன் ராமகிருஷ்ணன் செஞ்சிருக்கான். ஒருவேளை அவனோட புனிதமான ஆத்மா எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அவனோட ஆத்மா தான் எனக்குள்ள இருந்த தேச பக்தியை வெளியே கொண்டு வந்திருக்கு. ஆஹா, மரணத்துக்கு அப்புறமும் கூட உன்னோட கடமையை செஞ்சிருக்கிய பண்டித ராமகிருஷ்ணா. உன்னோட உயிரை பறிச்சவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்க. எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு வார்த்தைகளே இல்லை. உண்மையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அதனால எந்த லோகத்திலையும் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. என்னோட செயலை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில யார நான் பெரிய விரோதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவனே இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கான். நான் ஒரு பெரிய குற்றவாளி. என்ன தண்டிங்க. நீங்க என்ன தண்டனை கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுங்க. இந்த பாவத்தை என்னால சுமக்கவே முடியல. தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க. நல்ல வாய்ப்பு, ஏதாவது பண்ண சொல்றா. எதுக்குமா நீங்க யோசிக்கிறீங்க? உங்க மனசார 4 அடி அடிங்க. அப்பதான் எங்க மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையும். மண்டையிலேயே குத்துங்க. இவனுக்கு அது சுத்தமா பிடிக்காது. எனக்கு தான். இவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, மனசார செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடினாங்கன்னா, மனசார அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா, மனசார இறந்து போனவன பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, இறந்து போனவன் உயிரோட திரும்பி வந்துருவானா? ஒருவேளை அப்படி நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும். வாங்க எங்க கூட. ராமா இங்க இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க. ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க. அம்மா கூட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க உங்க பச்சாதாபத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு. அம்மாக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை உங்க பச்சாதாபத்துல கொஞ்சமாவது உண்மை இருந்தா ராமாக்கு கண்டிப்பா உயிர் திரும்ப வந்துரும். கூப்பிடுங்க. உங்களோட முழு மனசோட ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க. சரி, முயற்சி பண்ணி பார்க்கறேன். பண்டித ராமகிருஷ்ணா, ராமா, ராமா, என்னோட அன்பு தோழனே ராமா. சொல்லுங்க குருதேவா. போதும் போதும், நேரம் வந்துடுச்சு. குருஜி, என்னால இதை நம்பவே முடியல. நீ
வந்துட்டியா? வர வேண்டியதா ஆயிடுச்சு ஆச்சாரியரே. உங்களுடைய மந்திர சக்தியை பார்த்து அந்த கடவுளே பயந்து எனக்கு திரும்ப உயிர் கொடுத்து பூமிக்கு அனுப்பி வச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷம். உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னொரு முறை நீங்க இந்த விஜயநகரத்தை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க தெரியுமா? உங்க புத்திசாலித்தனத்தால மரணத்தோட வாசல் வரைக்கும் போய் நீங்க மறுபடியும் பிழைச்சு திரும்ப வந்திருக்கீங்க. மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கானா? இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே. நீதான் இறந்து போயிட்டல்ல? அதெல்லாம் இல்ல ஆச்சாரியரே. அவ்வளவு சுலபத்துல இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களை விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சீங்களா? நீ சாகலையா? இல்லையே. அப்போ மரணத்துல இருந்து தப்பிச்சிட்டியா? கச்சிதமா. உனக்கு எதுவுமே ஆகலையா? எல்லாம் அந்த அம்மனுடைய கிருபை. நீ பூதமா வரலையா? என்ன ஆச்சாரியாரே, உயிரோட இருக்கிறவன் எப்படி பூதமாக முடியும்? இதெல்லாம் ஒரு நாடகமா? இப்ப வாத கண்டுபிடிச்சிங்களே. சரி, அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடந்தது? சொல்றேன் ஆச்சாரியாரே, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீ என்ன ஒரு கோமாளி ஆக்கிட்டல்ல? என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க குருஜி? நீங்க ஏற்கனவே மிகப்பெரிய கோமாளி ஆச்சு, அப்புறம் எப்படி இன்னொரு வாய மூடு. இங்க வாடா. குருஜி என்ன மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியலையே. ஏன்னா இது நம்ம ராஜ்யத்துடைய பாதுகாப்பு விஷயம் மட்டும் இல்ல, விஜயநகரத்துடைய கௌரவ பிரச்சனையும் கூட. எங்கிருந்தோ வந்த ஒரு அந்நியன் நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி நம்ம ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க முடியுமா என்ன? அதான் அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் பாடம் எடுத்திருக்கேன். மனசுக்கு செறினப்பட்டதை தான் நான் இன்னைக்கு செஞ்சேன். நமக்குள்ள என்னதான் சண்டை இருந்தாலும் விரோதம் இருந்தாலும் அது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். ஆனா எதிரி இதை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்க விட்டுடவே கூடாது. அப்படின்னா நீ எனக்கு ஏதோ குடிக்க கொடுத்தியா? அது என்னதுன்னு சொல்லு. வெறும் தண்ணி தான் பிரபு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு சக்தி எப்படி வந்தது? அந்த சக்தி இயற்கையாவே உங்க உடம்புக்குள்ளதான் இருந்தது ஆச்சாரியாரே. என்னோட மனோ தத்துவ நிபுணத்துவம் மூலமா நான் அதுக்கு கூடுதல் சக்தி தான் கொடுத்தேன். அப்புறம் உண்மை என்னன்னா, நீங்க உங்க சக்தியை பயன்படுத்தி தான் அந்த பாபாவையே தோக்கடிச்சிருக்கீங்க. அப்படியா? நீ மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டல்ல? என்ன விளையாட்டு இது? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதுக்கு யாருமே பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. ஏன்னா அதையெல்லாம் பார்க்க நீங்க உயிரோட இருந்திருக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா இல்ல அந்த கடவுள் கிருபையால உங்க உயிரே போயிருந்தா இப்ப நடக்கிறதா நடந்திருக்கும். ஆனா ஒரு சின்ன மாற்றம் மட்டும், என் இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க, என் இடத்துல உங்க பூதம் இருந்திருக்கும். அதுவும் உண்மையான பூதம். நல்லா சரி பண்டித ராமகிருஷ்ணா, உன்னை நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நம்ம மகாராஜா வரட்டும். நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தேம்பி தேம்பி அழப்போற. அப்படி செய்யலன்னா என் பேரு ராஜகுரு தாத்தாச்சாரியார் இல்ல. நீ வேதனைப்பட போற பண்டித ராமகிருஷ்ணா. இதுக்கான பெரிய விலையை நீ கொடுத்துதான் ஆகணும். பார்த்துக்கிட்டே இரு. கொழுந்து விட்டு எறிகிற என் கோபத்தில நீ சாம்பலாக போற. உன்னை நிச்சயமா சர்வநாசமாக்காம விட மாட்டேன். இந்த தாத்தாச்சாரியார் யாருன்னு அப்போ உனக்கு தெரியும். சரி சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவரை விட்டு தள்ளுங்க. அவரோட பகை உங்க வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல இப்போ நம்ம பாபாவோட சேனை இப்ப எல்லையில நின்னுகிட்டு இருக்கு இல்லையா, அவங்கள என்ன பண்றது? அத பத்தி யோசிச்சியா நீ? அவங்களுக்கு ஒரு அன்பு கடிதம் அனுப்பியிருக்கேன் மந்திரியாரே. ஆ, ஆமா, ரொம்ப அன்பான கடிதம். போருக்கெல்லாம் தயாரா இருக்கா? தயார் உசூர். உசூர் உசூர், உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. நான் இந்த கடிதத்தை உங்க தளபதி புத்துலுன் பின் பாபா சார்பா அனுப்பியிருக்கேன். அது ஏன்னா உங்க புத்துலன் ஐயாவுடைய 2 கைகளையும் எங்க தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியாருடைய உத்தரவின் பேரால வெட்டி போட்டுட்டோம். அவரால கைப்பட எழுத முடியாதுன்னு தான் நான் இதை எழுதி அனுப்பியிருக்கேன். ஆனா நான் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? என்ன பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க. நீங்க விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்கன்னு உங்க தளபதி யாரே சொல்லிட்டாரு.
100 யானைகள், 500 குதிரைகள், அப்புறம் 1,00,000 வீரர்கள் வேற இருக்கீங்களாமே. சரி, யுத்தம்னா இதெல்லாம் இருக்கிறது சகஜம் தானே. அவங்கள கூட்டிக்கிட்டீங்க, வாங்க, வந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நண்பர்களா வரதா இருந்தா உங்களுக்காக நாங்க காத்திருப்போம். ஆனா விரோதிகளா வரதா இருந்தா உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கவும் தயாரா இருக்கும். உங்க தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க எங்க வீரர்களும் தயார் நிலையிலே தான் இருக்காங்க. ரொம்ப ஆர்வமாவும் இருக்காங்க. உங்க எல்லாரையும் பிச்சு பிச்சு அனுப்பி உங்க ராஜ்யத்துக்கே மூட்டை கட்டி அனுப்பி வைக்க போறாங்க. இது என்னோட பணிவான சவால் நண்பா. விஜயநகரம் மட்டும் இல்ல, விஜயநகரத்தோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன புல் பூண்டை கூட நீங்க புடுங்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். இப்படிக்கு உங்களுடைய நலன் விரும்பி விஜயநகரத்துடைய சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். என்ன தகவல் ஒசூர்? நம்ம படைகளை விஜயநகரத்தை தாக்க சொல்லவா? வேண்டாம். எல்லையில இருக்கிற நம்ம படைய திரும்ப வர சொல்லிடு. இல்ல நம்ம துண்டு துண்டா வீட்டுக்கு போவோம். அவங்க நம்மள மண்ணக்கவ வைக்க தயாரா இருக்காங்க. அவங்கள உடனே வர சொல்ல, இல்லனா அங்கேயே செத்து போயிடுவாங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஜயநகரத்துல இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்தை தாக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. சீக்கிரம் அவங்கள வர சொல்லு, போ. தர்பாருக்கு தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன புதுசா கேக்குற நீ? இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறீங்களே. இந்த பரவசம், இந்த சங்கீதம், உங்களை பார்த்தா எவ்வளையோ பார்க்க போற மாதிரி இருக்கு. எவ்வளையோவா? யாரு? சரி போட்டு விடுங்க, நான் எதுவும் கேட்கல. இல்ல இல்ல இல்ல, நீ சொல்ல வந்ததை சொல்லிதான் ஆகணும். யார சொல்ற நீ? நான் இப்ப யார பார்க்க போயிட்டு இருக்கேன்? அவ யாரோ எனக்கு என்ன தெரியும்? அவ யாரோவா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற? இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க தர்பாருக்கு இந்த அளவுக்கு தயாராகி போனதை நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சாரதா அவர்களே. இன்னைக்கு என் மனநிலை ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த அமைதி நிலையை நான் எதுக்காகவும் களங்கப்படுத்திக்க விரும்பல. அதனால உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ இன்னைக்கு சந்தேகப்பட்டு இஷ்டத்துக்கு துருவி கேள்வி கேட்டு தொல்லை பண்ணாம இருந்தீனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீ என்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுனா எனக்கு தூக்கம் தான் வரும். காலங்காத்தால அரசவையில போய் நான் தூங்குனா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும் சாரதா? அதனால பேசாத. பாத்தீங்களாமா, காலங்காத்தால என் கூட எப்படி வாக்குவாதம் பண்றாருன்னு? நானா உங்ககிட்ட ஆரம்பிச்சேன்? அம்மா, நான் பாட்டுக்கு அமைதியாதாம கிளம்புனேன். இவதான் வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா. என்ன இவ்ளோ சீரி சிங்காரிச்சுக்கிட்டு துரை எங்க கிளம்புது? அது வந்து நான் இந்த கேள்வி அவங்களோடதா இல்ல உன்னோடதா? சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. நீ தினமும் ரொம்ப சோம்பேறித்தனமா அழமூஞ்ச வச்சுக்கிட்டு போக விருப்பம் இல்லாம தர்பாருக்கு போவ. ஆனா இன்னைக்கு இந்த உற்சாகம், முகத்துல பொழிவு, இது என்ன ரகசியம்? அம்மா, இதுல ரகசியம் ஒண்ணும் இல்ல. விஷயம் என்னன்னா, 2 நாளா ஆச்சாரியார் அரசவைக்கு வரவே இல்ல. அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லாம நிம்மதியா இருந்தேன். 2 நாள்லயும் எனக்கு போனதே தெரியல. தாத்தாச்சாரியார் அரசவைக்கு ஏன் வரல? எங்க போனாரு? என்ன கேட்டா எப்படி? அவர் எங்கேயோ போகட்டும். ஆனா எனக்கு நாள் நல்லா அமைஞ்சிருக்கு இல்லையா? அப்படியா? அதுதான் காரணமா? இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு நான் வீட்ல எதுவும் சாப்பிட போறது இல்ல. வெளியில போய் நல்ல பெரிய விருந்தே சாப்பிட போறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களுக்காக தான் வீட்ல சாப்பாடு செஞ்சிருக்கோமே, அது என்ன பண்றது? மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டுக்கோ. உன் சமையல வாயில வைக்க முடியுமா? இன்னைக்கு நான் கடத்தெருவுக்கு போய் நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு திரும்ப அரண்மனைக்கு போறேன். சரி, அப்படிலாம் நானும் உன் கூட வரல. எனக்கும் இவங்க சமையல் பிடிக்கல. என் வேதனை உனக்கு புரிஞ்சிருச்சா? வா வா போய் சாப்பிடுவோம். வா வா. லாமா, எனக்கு இந்த பூ வாங்கிக்கொள்ளு. பூக்களா? இது ஜாதி மல்லியோட வாசனை. இல்ல, இது சாமந்தி வாசனை. இல்ல, இது ஜாதி மல்லி. அட சாமந்தி பூப்பா இது. அட ஜாதி மல்லிங்கற. லாமா, அவங்க 2 பேர்ல சண்டை போட்டுக்கலாங்க. வா பாக்கலாம். கண்டுக்காத குண்டப்பா. 2 பேர் சண்டை போட்டுக்கும் போது தேவையில்லாம நம்ம மூக்கு அதுல நுழைக்க கூடாது. ஆட எதுவுமே ஆகாது. நான் உக்குள்ள இருக்கல. வா பாக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எத்தனை தடவை சொல்றது? இது ஜாதி மல்லி. சாமந்தி பூ தான்ப்பா இது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வித்தியம் தோணீங்கன்னா அதுக்கான தீர்வை நான் சொல்லுவேன். சரி, நீயே சொல்லுப்பா.
இதுல வர நறுமணம் ஜாதி மல்லியோடதா இல்ல சாமந்திதா? இதுல உள்ள நலுமணத்தை பார்த்தா சீக்கிரம். குண்டப்பா குண்டப்பா டேய் குண்டப்பா டேய் யார் நீங்க? டேய் குண்டப்பா